இப்போ டிஎம்கே வந்து ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஊரே பேசிக்கிட்டு இருந்துச்சு. எங்க வந்து அவங்க தப்பு பண்ணாங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் தப்பு வந்து டிவிகேவை லைட்டா எடுத்துக்கிறது. அது டிஎம்கே மட்டும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே லைட்டா தான் எடுத்துக்கிட்டோம். அண்ட் மார்க்கெட்டிங் வைஸ் கேம்பெயினிங், கேன்வாசிங் இந்த வைஸ் வந்து டிஎம்கே வந்து எதுவும் இனிஷியேட்டிவே எடுக்கல, எஃபர்ட்டே போடலன்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த கேம்பெயினிங் கம்ப்ளீட்லி வாஸ் அபவுட் டிவிகே 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 டிவிகே. நான் நினச்சேன் என்னோட அல்காரதம் வந்து டிவிகேக்கு செட் ஆயிடுச்சு இன்ஸ்டாகிராமில், அதனால தான் நமக்கு டிவிகே ரீல்ஸாக வருது அப்படின்னு நினச்சேன். பட் கம்பேர் டு வாட் ஐ சா ஆன் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் டிஎம்கேக்கு ஒரு கண்டென்ட்டே இல்லை. அதாவது இந்த எலெக்ஷன்ல சோஷியல் மீடியா ஒரு மேஜர் ரோல் பிளே ஆச்சுன்னு நீ ஒத்துக்கிறியா? ஆமா, அது வந்து சோஷியல் மீடியாவை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணது வந்து ஜென்சிஸ். அது வந்து கம்ப்ளீட்டா விஜயோட சப்போர்ட். நான் என்ன கேக்குறேன்னா சோஷியல் மீடியா மேஜர் ரோல் பிளே ஆச்சு. ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியா தான் மேஜர் ஃபேக்டர். இங்க வந்து விஜய்க்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் வந்ததுக்கு காரணம், அப்பார்ட் ஃப்ரம் இஸ் ஃபேன் ஃபாலோவிங், மற்றவங்க எல்லாருமே வந்து டிஎம்கே போடுறவங்க, ஏடிஎம்கே போடுறவங்க விஜய்க்கு போட்டதுக்கு காரணம் வந்து சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதான், ஃபேஸ் வேல்யூ தாண்டி. அதில் வந்து அதுதான். ஸோ எனக்கு வந்து சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணணுமோ, கரண்ட் ஜென்ரேஷன் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படி வந்து டிவிக்கே அதை யூஸ் பண்ணாங்க. பட் டிவிக்கேயா அதை யூஸ் பண்ண மாதிரி தெரியல. ஜென்ரல் ஆடியன்ஸே இருக்காங்க, பாப்புலேஷன் who liked TVK, who liked விஜய் ஃபேன்ஸு, பீப்புள் who wanted to vote for TVK, அவங்களா ஒரு எடிட் கிரியேட் பண்ணி அவங்களா ரீல்ஸ் போட்டு அவங்களா ரோட்டில் வந்து விஜயோட கான்வாய் பார்க்கும்போது அவங்களே அதை வந்து பாட்டுக்கிட்டலாம் போட்டு பில்டப்லாம் கொடுத்து அவங்களே அதை வந்து பார்க்க வச்சுட்டே இருந்தாங்க. இதில் வந்து எனக்கு இன்னொன்று என்னன்னா, இது விஜயோட ஒரு லாஸ்ட் 15-16 இயர்ஸோட எஃபர்ட்டும் இருக்குது. ஹி ஸ்டார்டட் டூயிங் ஃபில்ம்ஸ் வெரி ரேர்லி, அதாவது இயர்லி ஒன்ஸ் இல்லை 2 years ஒன்ஸ். இன்னொன்று கொஞ்சம் பொலிட்டிக்கல் சினாரியோஸ் வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க படத்தில். போக போக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. சர்க்காரில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. இது என்னன்னா, இதில் ரீல்ஸில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது என்னன்னா, விஜய் வந்து பில்ட் பண்ண ஃபேன் பேஸு, விஜய்க்கான டைரக்டர்ஸு, விஜய்க்கு பாட்டு போட்ட அனிருத்லேருந்து ஏஆர் ரஹ்மான்லேருந்து எல்லாருமே உதவுனாங்க. ஸோ இது எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு சோஷியல் மீடியாவில் அது வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுச்சு. இதை வந்து டிஎம்கே செய்யலை. டிஎம்கே எப்படி செஞ்சுருக்கலாம்னா, நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, இதை வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றத அவங்க செய்யலை. அது அவங்க எப்படி வேணால் செஞ்சுருக்கலாம். ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்க கட்சி, அவங்க டீம் செட் பண்ணி செஞ்சுருக்கலாம், இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலம். ஆனால் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேட்டி கொடுத்துருந்தாங்க, எங்களுக்கு நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க, நாங்கள் பண்ணல, நாங்கள் வந்து அவங்க கேட்டதுக்கு நாங்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எனக்கு டிஎம்கே கிட்ட இருக்க ஷார்ட் கம்மிங் என்னன்னா, அவங்களோட ஐடியாலஜியோ அவங்க இது வரைக்கும் செஞ்ச சாதனைகளையோ இந்த 5 வருஷம் செஞ்ச சாதனைகளையோ மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. அவங்க நிறைய செஞ்சிருக்காங்க அப்படின்றது அவங்க சொல்றாங்க, நம்மளும் பார்க்குறோம். பட் அதை ரீச் பண்ண வைக்கல. ஏன்னா பொலிட்டிக்கல் கேம்பெயின்றது கம்ப்ளீட்லி இட்ஸ் அ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். உன்னோட கட்சியை, உன்னோட கேண்டிடேட்டை நீ மக்கள் கிட்ட விற்கணும், லிட்டரலாக விற்கணும். இந்த சென்ஸ் அவங்க உனக்காக ஓட்டு போட வைக்கணும். அது வந்து நீ மார்க்கெட்டிங் தான் பண்ணணும். ஸோ இந்த டைமில் அவங்க அந்த மார்க்கெட்டிங்கில் விட்டுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எவ்வளோ படம் நடித்தார்? 3 படம் 2 படம் நடித்தாரா, ஏதோ நடித்தார், 3 படம் நடித்தார்னு வச்சு. அவர் 3 படம் நடித்ததுக்கு காரணம் என்ன? மக்களுக்கு என் ஃபேஸ் தெரியணும், இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மு, இதில் வந்து வந்தேன்னா ஒரு மாசஸ் கிட்ட நான் போய் சேருவேன் அப்படின்ற ஐடியா கரெக்ட். அதை அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபாலோ பண்ணல. படம் நடிக்கணும்னு சொல்லல, அந்த மக்கள் கிட்ட போகிறது, மக்கள் கிட்ட அவர் ஃபேஸை காமிச்சிட்டே இருக்கு. என்ன காரணத்துக்கு படம் நடிச்சாரோ அந்த காரணமா வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து எனக்கு என்னன்னா, விஜய் வந்து அவர்கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோ என்னன்னா, அவர் நடித்த படங்கள், டான்ஸ் ஆடினது, பாட்டு பண்ணது, இதெல்லாம் தான். ஸோ இதை வந்து அதை மிகைப்படுத்திட்டே இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணுவார், இவரும் அரசியல் இது பண்ணுவார் அப்படிங்கிறது ரீல்ஸில் வந்து அதுவாயிட்டார். எனக்கு டிஎம்கே என்னன்னா, அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் வந்து எப்படி அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகி லைஃப் மாற்றுச்சு நிறைய பேருக்குன்ட்டு, அது ஓல்ட் ஸ்கூல் மெத்தடாக தான் பண்ணாங்க. மேடை ஒரு 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 ஃபங்க்ஷன் நடத்தி மேடையில் ஏற்றி அதை பேசினாங்களே தவிர, அது வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னு இப்போ தெரிஞ்சிடுச்சு. இப்போ இதே விஷயம் எக்ஸ்ட்ராவாக அவங்க வந்து ரீல்ஸில் வந்து, இப்போ ஒருத்தவங்க ஒன்றும் இல்லை, ஒரு 30-35 வயசு பையன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சு இவ்வளோ சம்பாரித்து ஒரு வீடு வாங்கியிருக்கான் அப்படின்னா, அன்றைக்கி யூஸ் ஆன ரிசர்வேஷனோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சி இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். நான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டு, நான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், எங்கள் வீட்டில் நான் ஹவுஸ் ஓனர்,
இதெல்லாம் வந்து ஒரு ரீலா போட்டிருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கும். பட் டிஎம்கே குறையும் சொல்ல முடியாது இந்த விஷயத்துல. ஏன்னா இதை அவங்க பண்ணாங்கன்னா அவங்க வந்து இதை ஒரு ஒரு இதுவா ஃபேக் இந்த சென்ஸ் தட் இதை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கணும் ரீல. டிவிகேக்கு அது நேச்சுரலா நடந்துச்சு. அதுதான் இவங்க அவங்க ப்ராபகேண்டாவை வந்து அவங்க தூண்டல. ஐ திங்க் திஸ் ஷுட் ஹவ் ஐடியலி பீன் உதயநிதிஸ் பிளேகிரவுண்ட். ஏன்னா அவரோட பொறுப்பாக தான் இருந்திருக்கணும் இது. கடந்த படமும் நடிக்கிறதோட சேர்ந்து திராவிடியன் ஐடியாலஜி என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்குன்னு களத்தில் இறங்கி யங்ஸ்டர்ஸை, யூத் விங் பிரசிடெண்ட்டாக இருந்த ஒரு யங்ஸ்டர்ஸை இழுத்து பிடிச்சிருக்கணும் உள்ள. உங்கள் லைஃப் எப்படி மாறி இருக்கு, நீங்கள் அடுத்து மற்றவங்க லைஃப்பையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ஜிஓ மட்டும் மூலியம் இல்லாமல் தனித்தனியாக ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்கன்னு டிஎம்கே யூத் விங் வச்சு பண்ணியிருக்கணும். ராகவ் சொன்ன மாதிரி என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பர்சனலாக ஒரு விஷயத்துக்கு லவ் பண்ணி ஒரு ஃபீல் பண்ணி நான் எடிட் பண்ணும் போது அதோட ஃபீல் வேற. இப்போ வந்து நீ சொன்ன மாதிரி டிஎம்கே வந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு இதை வந்து நாங்களாம் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை போடுங்க அப்படி சொன்னால் அது வந்து ரொம்ப ஃபேக்காக தான் இருக்கும். முதல் விஷயம், நான் எதுக்கு உனக்கு ப்ரொபகண்டா, நான் எதுக்கு நீ ஒரு அரசு எனக்கு ஒரு உதவி செஞ்சது, நான் அது அரசாக தான் பார்க்குறேனே தவிர நான் எதுக்கு அது ஒரு நான் டிஎம்கே ஒரு அனுதாபியாக நான் பார்க்க. நான் நிறைய ரீல்ஸ் நான் பார்த்தது என்னன்னா, இந்த 25-26 வயசு பசங்க நான் ரீல்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்தேன். அவங்க சொன்ன ரீல்ஸ்ல என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா, டிவி கேக்கு தான் போடணும்னு தோணுது, ஆனா ஒரு பக்கம் மனசு வந்து எடப்பாடி அப்படியே டப்புன்னு கட் பண்ணி எடப்பாடி வந்து தம்பிகளா உங்களை ஆல் பாஸ் பண்ணது நான் தான், கொரோனா பீரியட்ல உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இது பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி, ஆனா இபிஎஸ்க்கு ஓட்டு போடணும்னு ஒரு பக்கம் மனசு சொல்லுது. இது நேச்சுரலா ஒரு இமோஷனல். அதுதான் சொல்றேன். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த மாதிரி இமோஷனலா டிஎம்கே நிறைய பண்ணிருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ விஜய்க்கு இருக்க ஃபேன் ஃப்ளவர்ஸ் பார்த்தோன்னா அது ஒரு பெரிய ஃபேன் பேஸ். அத்தனை பேருமே யங்ஸ்டர்ஸ், அத்தனை பேருமே மொபைல் ஹேண்ட் பண்ண, அத்தனை பேருமே இன்ஸ்டா பண்றவங்க, அத்தனை பேருமே ஒரு பேஜ் வச்சுருக்காங்க, அத்தனை பேருமே ஒரு எடிட் பண்ணவங்க, எல்லாமே இருக்கு. இப்போ டிஎம்கே என்னதான் ஹையர் பண்ணாலும் ஒரு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சாலோ இது டிஎம்கே புஷ் பண்றது வேற. திருப்பி என்ன சொல்றீங்கன்னா, அதை ஹையர் பண்ற மைண்ட் செட்லயே தான் சொல்றீங்க. நீங்க அந்த மைண்ட் செட்லயே இருக்க கூடாது. நீங்க அவங்க நேச்சுரலா அந்த ப்ரொபகண்டா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே வந்து, அதுதான் சொல்ல வரேன். நேச்சுரலா யூத் இந்த பக்கம் வந்துனே, அதுதான் சொல்றேன். யூத்துக்கு வந்து தன்னை ஒரு இதுவா காமிச்சிக்க மாட்டாங்க, நிறைய பேர் சொல்லிக்க மாட்டாங்கன்ற நான் இது வந்து அதெல்லாம் உடைச்சிருக்கணும்ன்ற நான் அது கஷ்டம்னு சொல்றேன். இப்ப ஃபேன் பேஸ் இப்ப நீ அப்படி பண்ணீங்கன்னா தோத்துட்டீங்க. அதுதான் இப்ப என்னன்னா, இப்ப நீ சொல்றது கரெக்ட் தான். அது ஃபேக் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கேன். ஒருத்தங்களை ஒரு டீமை நீ ஹையர் பண்ணி எம்ப்ளாய் பண்ணி, தம்பி இதெல்லாம் கிளிப்ஸு நீ இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கேன். அப்பனா அவங்க ஃபிகர் அவுட் பண்ணிருக்கணும். இன்னொரு ஒன்று இருக்குன்னு, அதுதான் நீங்க இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா, இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு அரசால் பயன்பெற்ற ஒரு ஆள். நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, அரசால் பயன்பெற்று நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்றத. ஸோ இதில் ஒரு 20% வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கு முடியும். மிச்சம் இருக்க 50% வந்து நான் அரசால் தான் பயன்பெற்றேன், ஆனால் என்னோட ஸ்டேட் இது வந்து நான் லாயல்ட்டியாக இருக்கணும், டிஎம்கேக்கு தான் லாயல்ட்டியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எனக்கு ஒரு அரசு செஞ்ச விஷயம். நான் டிஎம்கே லாயல்ட்டியாக இருக்கணும்னு கிடையாது, நான் டிஎம்கேக்கு இது வந்து ஒரு வீடியோவாக பண்ணி போடணுன்றது கிடையாது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். நான் ஃபேனாக இருக்கும்போது இவங்க ஒன்றும் இப்போ வந்து நடந்து முடிஞ்ச அவங்க கிட்ட அவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அவங்க வந்து இந்த திட்டத்தை நடத்துகிறோம் அந்த திட்டத்தை நடத்துகிறோம், இது விஜய் இதனால தான் நான் பயன்படுறேன்னு சொல்கிறது தேவையில்லை. அவங்களோட வேலை என்னன்னா, விஜய் பண்ணுவாரு, நான் ஒரு மோட்டிவேஷனல் சாங் போடுறேன், நான் அந்த மோட்டிவேஷனல் பெர்ஃபார்ம் பண்றேன், அப்படிதான் அவங்களோட இது போகும். புரியுதா? இப்போ இவங்களை வந்து இந்த மாதிரி இப்போ நீ வந்து இவங்க வந்து ஒரு உதயநிதி அப்படி நடந்து வரும்போது இவங்க வந்து விஜய் சாங் போட்டோ இல்லை அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் சாங் போட்டோ யாரும் பார்க்க மாட்டாங்க. அது நீ அடுமையை துதிப்பாடுற மாதிரி ஆயிரும். இல்லை நீ கொள்கையை பத்தி போடுற அப்படின்னா, அரசு கிட்ட பயன்பெற்று நான் வந்து எதுக்கு என்னோட ப்ரொபகண்டா டிஎம்கேக்காக மட்டும் நான் இது பண்ணுவேன். நான் வந்து இந்த 5 வருஷம் நான் ஸ்கூல் படிச்சிருப்பேன், இந்த 5 வருஷத்துல நான் ஏடிஎம்கேவே எனக்கு சோர் போட்டிருக்கோம், டிஎம்கேவே எனக்கு சோர் போட்டிருக்கோம். நான் அப்போ வந்து என்னோட இது வந்து நான் டிஎம்கேக்கு மட்டும் காட்ட முடியாது. ஸோ அப்படின்னும் போது பொதுவாக அது வராது. இல்லை இப்போ டிஎம்கே கிட்ட ஒரு டிஎம்கேக்கு நேச்சுரலாக ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்க இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க, அதனால அவங்க இது பண்ணலன்னு சொல்லி காமிக்கலாம். டிவிகேக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க இப்போதான் வர்றாங்க, சரி அவங்க பண்ணாததோ அவங்க மேலே பெரிய தப்போ எதுவும் சொல்ல முடியாது. பில்டப் மட்டும்தான் தர முடியும். ஸ்டாலின் அந்த ஒரு பேச்சுவார்த்தை முடிச்சு காருக்குள்ள ஏறும்போது அந்த விஷயம் வைரல். அதுதான் இப்ப நீ அந்த விஷயம் வைரல் ஆச்சுல்ல, அது வந்து ஒரு மீம் கண்டென்ட். அது வந்து ஸ்டாலினுக்கான அது மீம் கண்டென்ட்டா ஆகல, அது மீம் கண்டென்ட் வந்து என்ன இல்ல ஆதரவாதான் இல்ல. இது வேணா இது ஓகே. இது என்னன்னா, விஜய் வந்து கண்டென்ட் தர்ற மாதிரி
நிறைய பண்ண நேச்சுரலாவே பண்ணிட்டாரு. அது ஏன் பண்ணாருன்னா அவர் அந்தந்த இடத்துல அங்கங்க இருந்தாரு. இப்ப எப்படின்னா vlog எடுக்கிற மாதிரி தான். நீ ஒரு ஊருக்கு போற, நான் உன்னை ஃபுல்லா நான் வீடியோ பண்றேன்னா எங்கேயாவது ஒரு மாட்டோம், ஒரு 4-5 விஷயம் மாட்டோம். அந்த மாதிரி விஜய்க்கு வந்து அந்த சைக்கிள்ல போறது அவரு அது வேணும்ட்டே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா உதயநிதி வந்து அப்படி பண்ணார்ல பிரச்சாரத்துக்கு போகும்போது அவரோட பிரச்சாரத்துல ஒரு இல்ல நான் அதை தான் சொல்றேன். அது கலகலப்புன்றது என்ன மாட்டேன்னா இப்போ வந்து விஜய்ன்றது வந்து ஸ்டார் ஹீரோ. நான் வந்து அவரை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள வந்து ஒரு கூஸ் பம்ப் ஏற்படும். அதுதான் வந்து ஒரு ரசிகருக்கு. அதாவது விஜய் வந்து நடந்து போனார்னா காவால 3 கிலோமீட்டர் ட்ரைனேஜ்ல நீந்தி வந்து பாக்குற அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த ஒரு இது இருக்கு. உதயநிதின்றது அவர் ஸ்டார் கிடையாது. அவரு ஒரு இப்போ எப்படின்னா இப்போ வந்து எப்படின்னா இப்போ ஒரு ஆப்போசிஷன் ஒரு பயங்கரமான ஒரு பார்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பயங்கரமான ஒரு கடுமையான ஒரு பிரச்சனை பண்ணுது. அப்போ இங்க ஆப்போசிட்ல ஒருத்தன் வந்து அதை எதிர்த்து பேசும்போது தான் இவர் ஹீரோவா தெரிவார் தவிர இது வந்து எப்பயாவது ஒரு இடத்துல தான் நடக்கும். வருஷத்துல 10 வருஷத்துல 20 வருஷத்துல ஒரு இடத்துல நடக்கும். ஆனா ஹீரோன்றது அப்படி கிடையாது. ஒவ்வொரு படம் ஒவ்வொரு வருஷமும் வேற ஒரு படம், ஒரு வருஷத்துக்கு 2 படம் கூட நடிச்சு அவர் தன்னை ஹீரோவா இது பண்ணிக்க முடியும். பட் ஆனா அரசியல் அது பண்ண முடியாது. ஸோ உதயநிதி நீ அந்த சாங் போட்டு நீ எலிவேஷன் கொடுத்தாலும் உனக்கு உதயநிதி பிடிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா பிடிக்காதவங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னி போயிடும். அவங்க நான் என்ன சொல்றேன் அதுதான் இத முறையடிக்கிற மாதிரி அவங்க வேற பண்ண முடியும். இப்போ ஆளுங்கட்சி அவங்க தான் இருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சி அவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்கள அகைன்ஸ்டா அவங்க பேச முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, டீலிமிட்டேஷன் வந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி தான் டீலிமிட்டேஷன் வந்து ஒரு நார்த்தை ஒரு பெரிய கட்சி பிஜே 15 வருஷம் ஆண்டுட்டு இருக்கு. இன்னுமே அவங்களுக்கு அப்போசா ஒரு இது இல்லை. அப்படின்னும் போது அவங்கள எதிர்த்து இவருக்கு எரிக்கிறார். அது ஒரு பயங்கரமான ஒரு. ஆனா டீலிமிட்டேஷனால நமக்கு இன்னும் அஃபெக்ட் ஆகல. ஓகேவா? இதனால இது அஃபெக்ட் ஆனாலும் இதோட ரியாக்ஷன் வந்து 10-15 வருஷத்துக்கு. ஸோ அது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாது. ஸோ அது வந்து மேபி அது மீம் கண்டென்ட்டா மேபி அந்த 30-40 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு அது பவர்ஃபுல்லா தெரியும். எப்படி உன்னை மார்க்கெட் பண்ணி அதுதான் சொல்றேன். இது கொஸ்டின் இல்ல, நான் நடந்த தவறுகளை சொல்றேன். எனக்கு அது கிடையாது. நீ டிஃபெண்ட் பண்றேன்னா அப்ப நீ சொல்லு. நான் டிஃபெண்ட் பண்ணல. நான் எங்க நீ கோட்டை விட்டாங்கன்னு சொல்றேன்ல, நான் அதுக்கு தான் பேசுறேன். நான் வந்து இதை எப்படி சரி செய்யணும்ன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட இது வந்து அவரு வந்து மீம் கொடுக்கல, ரீல் போடலன்னுலாம் இல்ல. என்னோட இது பாட்டம் லைன் என்னன்னா அவங்க செஞ்ச விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும். அதுதான் நீ இப்போ நான் உனக்கு அவங்க மீம் போடாம கம்யூனிகேட் பண்ணலாம். அது இன்னைக்கு இளைஞர்கள் இட் வில் பி போரிங். இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் பொலிட்டிக்கலா அவேர் ஆகுறாங்க யங்ஸ்டர்ஸ். இது ஏன் மிஸ் அவுட் பண்ணாங்க டிஎம்கே? இப்போ அவர் 3 படம் நடிச்சார்ல, அதுக்கான ரிசல்ட்டே இப்ப வேஸ்ட் ஆயிடுச்சு. அவர் ஏன் நடிச்சாருன்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அது மச்சான் நான் சொல்ல திரும்ப அது வந்து ஃபேஸ்க்கு தான் அவர் ஹீரோவா நம்ம பார்க்க முடியாது. இல்ல ஃபேஸ்க்கு வந்தாருல்ல, நான் இது செஞ்சா இது நடக்கும்னு வந்தாரு. அவர் செஞ்சாரு. அதுக்கப்புறம் அதை கேபிட்டலைஸ். ஏன் அப்படின்னா நீ வந்து இந்த கடைசி படம் நடிச்சாப்ல தெரியுமா? கடைசி படம் வந்து அந்த சேர்ல உட்கார முடியலன்றது அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்செப்ட். ஓகேவா? இவங்க வந்து எல்லா மத சார்பு மட்டும் இல்லை, இவங்க எல்லா கேஸ்டையும் அனுசரிச்சு போற ஒரு இடத்துல இருந்துட்டு யுவர் சப்போர்ட்டிங் ஒரு மைனாரிட்டி காஸ்ட்டை வந்து சப்போர்ட் பண்றாரு. ஆனா அவருக்கு அதுக்கு எலிவேஷன் கொடுக்கல. உனக்கு எலிவேஷன் கிடைக்கல. அவருக்கு அதுக்கான எலிவேஷன் கிடைக்கல. புரியுதா? ஸோ இதே அது விஜய் பண்ணி தான் வச்சுக்கோ. விஜய் நீ யோசிச்சுப்பாரு, உதயநிதி ஸ்டாலின் அந்த டைலாக் பண்ணாரு. இதே விஜய் அந்த சேர்ல முடிஞ்சா உட்காந்து பாருங்க, ஒரு டைலாக் மட்டும் விட்டோம். உன்னோட ஃபேன்ஸ் எந்த மாதிரி கத்திருப்பாங்க? இல்ல அது வந்து ஒரு 30 வருஷம். அதுதான் நான் சொல்றேன். நீ இல்ல அப்ப நான் தான் சொல்றேன். இப்போ 30 வருஷத்துல 14-15 வருஷம் விஜய் வந்து அரசியலுக்காகவே ஒரு சினிமால வேலை செஞ்சாரு. அது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மிஸ் அவுட் பண்ணி சினிமாவை விட்டுருங்க, பொதுவாவே டிஎம்கே எப்படி பொலிட்டிக்கல் பவர் என்ட்ரி இல்ல ஸ்டூடண்ட்ஸ் மூலமா கொடுத்துச்சு. ஒரே நிமிஷம், அவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஒரு வந்து அந்த யூத் விங் அதுதான் நான் சொல்ல வரேன் பண்ணி கடந்த 20 இயர்ஸா வந்து யூத் விங் வந்து பொலிட்டிக்கலா இன்ஃப்ளூயன்ஸோ இல்ல இன்க்ளைன் ஆகல. உனக்கு யூத் விங்ல யூத் தான் இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இல்ல அது இருக்குல்ல, நடுவுல இதெல்லாம் வச்சாங்க, இல்ல சின்ன பசங்களா இருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இருந்தாங்களே தவிர பட் இப்ப நீ நம்ம ஃப்ரெண்டே 2 பேர் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சு நீ அவங்கள கூப்பிட்டு, என்ன வயசு இருக்கும், 25-26 வயசு இருக்குமா, நீ கூப்பிட்டு வச்சு பேசினா அவங்க டிஎம்கே ஆளு, நீ அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கோ, 2 விஜய் ஆளை கூப்பிட்டு வச்சுக்கோ. இவங்க பேசினா அந்த ஸ்டாட்டிக்ஸ்ட் அது இவன் கீழே இருந்து வந்தா அவன் கீழே இருந்தா நீ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே உனக்கு போர் அடிக்கும். உனக்கு வந்து ஒரு காண்டா ஒரு இதுவாக இருக்கும், நோ மோர் இன்ட்ரெஸ்டிங் உனக்கு இது. ஆனால் இவங்க 2 பேரும் கூப்பிட்டு பேசினா தே வில் பி மோர் எனர்ஜெட்டிக். அவங்க வந்து தே வில் பி இமேஜினேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னன்னா நாங்கள் இப்போ வந்தோன்னா நாளைக்கே கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் என்ன சொல்லியிருக்காங்க, முதல்வர் படமே வேலை செய்யலையா அவனை வேலையை விட்டு தூக்கிடுவேன், நீ வந்து கரெக்டாக இல்லையா பூத்துக்கு ஒரு ஆள் பார்ப்போம். ஒன் கேஸ் நீ சொன்ன தெரியுமா லைசன்ஸில் அந்த விஷயம் விஜயோட கேம்பெயினில் ஒன்று நடந்திருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா,
நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? அங்கே நடக்கிற அந்த ஃபார்ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியல. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஊருக்கு ஒவ்வொரு ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் எங்களோட இளம் டிவிக்கோட சப்போர்ட்டர்ஸை நாங்கள் அவங்க ஒரு ஆள் வேலைக்கு போட்டுருவோம். அந்த ஆள் நீ பட்டா வாங்கணுமா, நீ பட்டா வாங்கினது முன்னாடி இவர்கிட்ட கேட்டால் போதும். இவர் ப்ராசஸ், இவர் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பேப்பர்ஸ் வேணும், என்னென்ன பண்ணணுன்றது இவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவார். ஸோ உங்களுக்கு தேவையானது கிடைச்சிடும், நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்குறாரு. அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாப்புல. ஸோ இது நடைமுறைக்கு வருதோ இல்லையோ, பட் அவங்களோட இமேஜினேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது இமேஜினேஷன் இல்ல, இது வந்து ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சுல்ல. இது மாதிரி அது நடந்தா நல்லதுதான். இது நடந்தா ஒரு அதை தான் சொல்றேன். இப்போ டிஎம்கேவோட ஐடி விங்க கூப்பிட்டனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹிஸ்டரி எடுத்துப்பாங்க, 20 வருஷம் ஹிஸ்டரி தான் பேசுவாங்க. இவங்க வந்து ரொம்ப டீப்பா அனலைஸ் ஆகி நார்த்ல சென்ட்ரல் வந்தா எப்படி வந்து which means that the parties have not evolved. அதுதான் there is always old and newக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இல்ல அதாவது 30 வருஷமா ஜெனரலாவே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனா வேலை நடக்கலங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு 2 கட்சிகள் மேலேயும் இருக்கு. ஆனா அந்த மாற்றம் வரவே இல்லை. அந்த மாற்றத்தை தான் விஜய் கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு டிவிக்கே பெர்ஃபார்ம்ஸ் வெல், ஓகேவா? அவங்க சொன்னதுலேருந்து ஒரு 50% செஞ்சாலுமே அண்ட் கவர்மெண்ட் ஆஸ் நார்மல் ரன்னிங் இது இருந்துச்சுன்னா தே வில் ஸ்கோர் அகைன், ஓகேவா? ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது, அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க அகைன். இந்த விஷயத்தையே சொல்லி ஓகேவா? இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஃபினான்ஷியலி ஹவு தேர் கோயிங் டு மேனேஜ் எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எப்படி இது பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனையில் தான் வரும். இனிமேல் மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இல்லை அது கட்சிகளை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இல்லை நார்த் கட்சிகளை எதிர்பார்க்க போகிறாங்கன்னு தான். மற்றபடி கவர்மெண்ட் இப்படி நார்மலாக இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இருக்கிற ஸ்கீம்ஸ், எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸை கரெக்டாக கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாலே அடுத்த வருஷம் அவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா அதுதான் சொல்கிறேன், அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம். மேபி அது ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம். ஃபேன் பவர் வந்து அது ஆமாம், அகைன் திருப்பி அதை தான் சொல்லுவோம். நாங்கள் ஃப்ரெஷரு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஃப்ரெஷரு, நாங்கள் இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒழுங்காக பிளான் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். நீ இப்போ எங்களுக்கு இன்னும் அடுத்த வருஷம் எவ்வளோ எதிர்பார்ப்பீங்க நீங்கள்? நாங்கள் இப்போ தான் இதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு இது பண்ணுறது கஷ்டமா இருக்கு. இது ஒரு ஆமாம், அதுதானே இப்போ சொன்னாங்க. பிஜேபி எப்படி காங்கிரஸ் மேல பழி போடுதோ அந்த இதுவும் சொதப்பிட்டு போயிட்டாங்க, நாங்க தான் ரெடி பண்றோம் எல்லாத்தையும். அது வந்து அதுதான் சொல்றேன். இது ஏன்னா நீங்க ரீச் பண்ணல, அதனால அவங்க எது சொன்னாலும் உண்மையா தான் இருக்கும். நீங்க இதுதான் இப்படிதான் நாங்க விட்டுட்டு போறோம், இதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க. அது இப்போ சில விஷயங்கள் வந்து அதான் நீ சொல்ல மாதிரி இது ஓல்ட் ஸ்கூல் தான். சில விஷயத்தை நீங்க முன்னெல்லாம் எப்படின்னா பேப்பர்ல வந்தா படிச்சு தெரிஞ்சுப்பாங்க, நியூஸ்ல வந்தா படிச்சு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு இந்த காலம் போய் இன்னைக்கு ரீல்ஸ்ல கம்பல்சரி ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு வாய்ஸ் அசல் உங்ககிட்ட நான் காமிச்சது 2 மணி நேரம் வீடியோ. ஆனால் அந்த 2 மணி நேரம் வீடியோவில் பார்த்தோன்னா 30 செகண்ட் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 300-400 ரீல்ஸ் வந்துருக்கணும் ஒரு வீடியோவில் இருந்து, ஓகேவா? ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து 2 முக்கியமான 2 இதை மட்டும் ரீல்ஸாக போட்டுட்டு மிச்சம் 1.5 மணி நேரத்தை விட்டுட்டாங்க. அது மாதிரி 3 வீடியோ 4 வீடியோ அந்த மாதிரி நடந்திருக்கு, ஓகேவா? இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீ வச்ச சொன்ன மாதிரி தான் ஒரு மேடை போட்டு ஒரு 150 பேரை கூப்பிட்டு அவங்கள பேச வச்சு எல்லாமே பண்ணாங்க. ஆனால் 150 பேர் பேசினாங்க, ஆனால் 2 பேர் பேசுனது தான் வைரல் ஆச்சு, மிச்சத்தை பேசினவங்கலாம் வைரல் ஆகலை. ஸோ இதை வந்து ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இதாக